காக்கும் காவல் விழித்திடு விழித்திடு வெளிச்சமாய் புறப்படு விரட்டிடு விரட்டிடு இருட்டினை விரட்டிடு நண்பா எழுந்திடு நிமிர்ந்திடு பொறுப்பினை உணர்ந்திடு சிறந்திடு உயர்ந்திடு சீருடையில் சீறி வரும் காவலர் நாம் செல்வோம் படை செல்வோம் இனி அச்சம் எல்லாம் துச்சமாக்கி செல்வோம் தடை வெல்வோம் நாம் இரவும் பகலும் கடமை செய்வோம் எடுப்போம் களை எடுப்போம் நம் தேசம் காக்க சபதம் செய்து முடிப்போம் பகை முடிப்போம் இது காவல் தர்மம் தான் செல்வோமா குறைகளை போக்க செல்வோமா உடைமைகள் மீட்க செல்வோம் வா. டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் நீங்கள் எப்படி அவேர்னஸ் எதை எதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எஸ்ஐ சதி சொல்வார். குட் ஈவினிங் ஆல். சவுண்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இல்லையே. ஓகே, ஐ ஒன்ட் கில் யுவர் டைம், ஜஸ்ட் லாஸ்ட் 10 minutes ஒன்லி தான். அதோட குயிக்காக நம்ம இது முடிச்சிடலாம். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொஞ்சம் அன்னட்டிவ் எல்லோரும் கவனிங்க. ஃபஸ்ட் திங், ரீசெண்டாக இப்போ நம்ம ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. என்னன்னா ரெட் பஸ்ஸில் வந்து அவங்களோட புதுசாக வந்து லாஸ்ட்டு வீக் வந்து மதுரையிலேருந்து கேரளாவுக்கு ஒரு இது ரூட் இது புதுசாக விட்டுருக்காங்க. இது வரைக்கும் சென்னை வரைக்கும் தான் இருக்குது, மதுரை டு சென்னை. இது சரி புதுசாக இந்த ரூட் விடுவோன்னு சொல்லி மதுரை டு கேரளாவுக்கு விட்டுருக்காங்க. 1 வீக்குமே அந்த பஸ்ஸு புக்காகவே இல்லை ஆன்லைனில். 1 வீக் விட்டு 1 வீக்கில் யாருமே ஒரு சீட் கூட ஃபில் ஆகலை. அது எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அவங்க ரெட் பஸ்ஸில் இது பண்ணி கேட்டால் ½ an hour, இப்போது நீங்கள் ஒரு ரெட் ஆன்லைனில் போய் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ½ an hour ஸ்லாட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் நம்பருக்கு. வேறு யாருமே புக் பண்ணவே முடியாது கரெக்டாக அந்த மாதிரி. இது அதே மாதிரி மினிமம் 6 tickets பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஆள். இது ஒரு 4 numbers வச்சுக்கிட்டு ரெட் பஸ் 4 அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது பஸ்ஸு ஃபுல்லாகையும் புக் பண்ணிடுறாங்க. அதாவது பேமெண்ட் பண்ணுறதில்ல, கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே வச்சுருது ½ மணி நேரம் அப்படியே புக் ஆகாமல். ஸோ அந்த பஸ் எல்லாம் ஃபுல்லானோடனே ஸ்லாட்டில் வந்து காமிக்காது. நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவல்ஸ் காமிக்காது. ஸோ இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சு 1 வாரமாக செஞ்சுருக்காங்க. லேக்ஸ் கணக்கில் லாஸ் அவங்களுக்கு பஸ்ஸு. அப்போ நான் யார் அது செய்கிறாங்கன்னா ஆல்ரெடி மதுரை டு கேரளாவுக்கு போகிற ஒரு ரூட் கார் அதில் இருக்கவங்க இவங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனால் சைபர் கிரைம் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இனிமேல்லாம் சைபர் கிரைம் தெரியாமலாம் பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும். இதுவும் பேசிக் ஸ்கில் மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே ரிலேட்டடு இது சொல்கிறேன். ஒரு மோட்டார்ஸ் இங்கே நம்ம மதுரையில் வந்து ரெப்யூட்டட் மோட்டார்ஸ் கம்பெனி இது ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா ஒரு பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் தான் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே செக் இது பண்ணுறது அமௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து அவர் அனுப்பின மாதிரியே மெயில், அவர் பேர் எக்ஸாம்பிள் குமார்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ரிவீல் பண்ணக்கூடாதுக்காக kumar@gmail அவங்க கம்பெனி நேம் போட்டு motors.com இருந்துச்சுன்னா அதே மாதிரி மோட்டார்ஸ் போட்டு போட்டு கடைசி டொமைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி எனக்கு இந்த அமௌண்ட் 40 lakhs எனக்கு மாற்றி விட. எப்போயுமே அதான் யூஸ்வலாக அவங்க இவர் என்ன மோட்டார்ஸ் கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து அப்படி தான் அனுப்புவோம். ஆக்சுவலாக இது அமௌண்ட் வேணுன்னா இது பண்ணுவோம், அவங்க பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது அப்போ என்னன்னா பேங்க் உள்ளக்கே ஆள் இருக்கான். உங்களுக்கு தெரியுதா? அவனோட நேமும் தெரியுது கரெக்டாக, அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாருங்கிறது தெரியுது. கரெக்டாக நைட் டைம் கரெக்டாக எப்போ அனுப்பியிருக்காங்கன்னா ஃப்ரைடே நைட்டு பேங்க்கு க்ளோஸ் ஆகிற டைம். இப்போ கரெக்டாக ஒரு ½ an hour முன்னாடி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி மோட்டார்ஸ்லேருந்து அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. இவர் பேங்க் மேனேஜர் அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டார். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அட்டன்டிவாக இதாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆக்சுவலாக இன்னொன்று மெயின் திங், இதுவும் பஸ் ரிலேட்டடாக தான். ஆக்சுவலாக நான் முன்னாடி சிவகங்கையில் ஒர்க் பண்ணப்போ இது ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க சிவகங்கை. இதில் அது ரெப்யூட்டட் தான். அவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நான் வந்து எனக்கு 5 buses வேணும், வந்து இந்த நாளில் வந்து நாங்கள் வெளியில் போகிறோம், ஆக்சுவலாக 5 buses புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரௌண்டு எவ்வளோ வருதுன்னா 1 lakh நான் இது இப்போ அமௌண்ட்டு கொடுத்துறேன்னு சொல்லி QR கோடை அனுப்புகிறாரு. யாருக்கு? பஸ் ட்ராவல்ஸ்க்கு அனுப்பி இதில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணணுமா? அது ரொம்ப முக்கியம், அதான் முக்கியமான பாயிண்ட். ஆனால் அவர் பண்ணிட்டார். அமௌண்ட் 1 லட்சம் அவருக்கு வரப்போன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பின்னு கேட்டுருக்கு போட்டு விட்டார். 1 lakh போச்சு ஆக்சுவலாக. ஸோ QR கோடு வந்து ஒன்லி நீங்கள் பே பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது QR கோடு தேவை, ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து QR கோடே தேவையில்லை. இந்த பேசிக் திங்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் திங் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து என்னதுன்னா, நம்ம இது அங்கே சிவகங்கையில் ஒர்க் பண்ணப்போ விஓவோட பையன் ஆக்சுவலாக ஒருத்தவங்க கேஸ் அவங்க தான் விஓவோ அவங்களும் வராங்க, பையன் வராங்க. பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கான். என்னென்னா 1.5 lakhs ஃபோன், இதை வந்து 1.2 lakhsக்கு வந்து ஐஃபோன் இது கம்மியாக தரேன்னு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்க ஆடு. இவனுக்கு 1.2 lakhs பே பண்ணிவிட்டு ஃபோன் வரவே இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க. சரி நம்மளும் வேகமாக வாங்கினே குயிக்காக நம்ம இது பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரின்னு சொல்லிட்டு வேகமாக நம்மளும் இது பண்ணி 1.2 lakhs எங்கே போயிருக்கோ அதை ஃப்ரீஸ் பண்ணோம். ஃப்ரீஸ் பண்ணோடனே அமௌண்ட் அதில் எவ்வளோ ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 crores. 25 crores சென்னை இது சென்னை அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. அக்யூஸ்ட் யாராவது அப்படி இருப்பாங்களா? சென்னையில் இங்கே தமிழ்நாட்டில் ஆப்ரேட் பண்ணி சென்னையில் இவ்வளோ அமௌண்ட் கோடி போட்டு வச்சுருப்பானா? அப்போ இங்கே என்னமோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணால் வித்தின் ½ an hourல பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சேலரி போட முடியலன்னு சொல்லி வராங்க ஒருத்தவங்க. அப்படியே இதோட கட் ஆகுது. எங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரில, என்னடா இது திடீர்னு இப்படி இது வந்திருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தா கடைசியில் என்ன சினாரியோ நடந்துச்சுன்னா, இவன் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க பேசுகிறான், பேசி அந்த 1.2 lakhsக்கு நான் ஃபோன் வாங்குறேன்னு சொல்கிறான். அவன் ஆப்போசிட்டில் கிரிமினல் என்ன சொல்கிறான், சண்டே காலைல 11 o'clock போடுன்னு சொல்லி சொல்கிறான் அமௌண்ட் இது. சரின்னு சொல்லி அதே மாதிரி 11 o'clock அங்கேருந்து கால் பண்ணுறான், QR கோடு அனுப்புகிறான், இது போட்டு விடுங்க 1.2 lakhs போட்டு விட்டுறான். போட்டு விட்டானே என்ன பண்ணுறான்னா, அக்யூஸ்டு வந்து சென்னையில் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல ஐஃபோன் ஃப்ரான்ச்சைஸு, அதோட QR கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ள அதை ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு அனுப்பியிருக்கான். அனுப்பி 1.2 lakhs சென்னையில் அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரான்ச்சைஸில் போட்டோன்னே அங்கே 1.2 lakhsக்கு அவன் ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு போயிட்டான். புரியுது அவங்களுக்கு? அப்போ எப்படி தில்லுமுள்ளு இது ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ யார் கடைசியில் அமௌண்ட் லாஸ் ஆனது? பிஸ்னஸ் யார் பண்ணுறா? ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க கொடுத்துறேன்ட்டாங்க, ஏன்னா அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது, அதனால் கொடுத்துட்டாங்க. இனி அவங்க உட்காந்து தனியாக அது கேஸ் கொடுத்து அவங்க அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி முன்னாடி ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சார் சொல்ல போய் சொன்னாங்க Layer 1 Layer 2 Layer 3 சொன்னாங்க. உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள். Layer 1னா ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போகிறது, அதுலேருந்து வேறு கொடாக் பேங்க் போகுதுன்னா அது Layer 2, கொடாக்லேருந்து வேறு ஆக்சிஸ் பேங்க் போகுதுன்னா அது Layer 3. இப்போ Layer 3 வரைக்கும் எங்கெங்கே போதோ எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து உங்கள்கிட்ட காசு பே பண்ணுறேன்னு வராங்களே, இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த ஏமாத்தின காசு 50,000 உங்கள்கிட்ட போட்டு விட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இது கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ டெல்லியில் பண்ணாங்கன்னா நீங்கள் டெல்லிக்கு போகணும். அங்கே சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து டெல்லியிலையோ இல்லை குஜராத்தோ இல்லை வேறு அருணாச்சல் பிரதேசில் பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு பே பண்ணுறனாலும் திரும்ப நீங்கள் அங்கே போகணும், விசிட் பண்ணி நீங்கள் எழுதி கொடுக்கணும், நான் இன்னசென்ட்டு வேறு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக இப்போ இனி வர காலங்கள்லாம் கஷ்டமானது. எப்போயுமே நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட் 2 வச்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட் இது வந்து ஒன்லி இந்த ஜிபே இந்த நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது மாதிரி வரதுக்கு வச்சுட்டு மற்ற மெயின் அக்கௌண்ட்டில் தான் சேலரி வச்சுக்கணும். அது எதோடையும் நீங்கள் லிங்க் பண்ணவே கூடாது. ஜிபே இது மற்ற எதுவுமே லிங்க் பண்ணாமல் வச்சுக்கணும். அதான் மெயினாக வச்சுக்கணும். இந்த டம்மியான அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுட்டு எல்லாமே இது பண்ணலாம். அது முக்கியமானது. இன்னொன்று மெயின் திங், சப்போஸ் இப்போ வீட்டில் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, இன்னொன்று ஃபோன் புதுசு வாங்கினா அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பழைய ஃபோனை என்ன பண்ணலாம்? ஃபார்மேட் அடித்து எத்தனை பேர் விற்றுடலாம்? விற்கவே கூடாது. லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டேஷன் வந்தீங்கன்னா கண்ணாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இது தெரியுது. நம்மளில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபோன் வந்து ஒரு நார்த் இந்தியனு இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறவர், இது அவரோட ஃபோனை வந்து செகண்ட்ஸில் விற்றுருக்காரு. 1 இயருக்கு முன்னாடி அவர் நார்த் இந்தியாவில் விற்றுருக்காரு. ஆக்சுவலாக ஃபோனு ஃபார்மேட் அடிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் எல்லாமே பண்ணி அவர் டேட்டா வைப் எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க மிஸ்ஸஸோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதை ரெக்கவரி போட்டு எடுத்து 1 வருஷம் கழிச்சு இப்போ அப்லோட் ஆகுதுன்னு சொல்லி வராரு நம்மகிட்ட. ஸோ உங்களுக்கு தெரியுது அப்போ எவ்வளோ தூரம் நம்ம டேட்டா ஆகுதுன்னா. ஸோ சப்போஸ் நீங்கள் புது ஃபோன் வாங்க போகிறதா இருந்தாலுமே அதை இது சப்போஸ் யூஸ் பண்ணனாலும் புதைச்சிருங்க. அதான் பெஸ்ட்டு வே. அதான் பெஸ்ட்டு வே. டெஸ்ட்ராய் பண்ணிடு. நெக்ஸ்ட் another one thing, இப்போ நம்ம உங்கள் ஃபோன் வந்து இப்போ சாம்சங்கோ இல்லை ஐஃபோனோ வச்சுருக்கீங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு. சாம்சங்னே வச்சுக்கோங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு சண்டே அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்பேர் ஆகணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எந்த சர்வீஸ் சென்டர் போவீங்க? உடனே பண்ணி கொடுக்குறாலும் நம்ம கையிலே வச்சுருப்போம். மீனாட்சி பஜார் அப்படி இதுன்னு பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது சொல்லிடுறது.
அஃபிஷியல் ஸ்டோரில் தான் போய் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ சாம்சங்னா சாம்சங் அஃபிஷியல் ஸ்டோர் மதுரையில் எங்கே இருக்குது அங்கே தான் போய் பண்ணணும். பஜாரில் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவான்னா அவன் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட தான் கொடுப்பீங்க. நீங்கள் அவன் சர்வீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ சில இது பார்ட்ஸ் இருக்காது, இல்லை அவன் கடையை அடிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அவன் ஃப்ரெண்ட்கிட்ட கை மாற்றிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அழகாக ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கேபிளை மாட்டிட்டு எதுவும் ஃபோட்டோஸ் வீடியோ சிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணோட வந்து ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. என்னன்னு பார்த்தா கடைசியில் சர்வீஸ் கொடுக்கப்போ அவன் எடுத்திருக்கான் ஆக்சுவலாக இதே பஜார் இதில். ஸோ அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம சர்வீஸ் இது லேப்டாப்பு இல்லை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எது நீங்கள் எது பண்ணாலும் சர்வீஸ் பண்ணால் அது அஃபிஷியல் இதில் தான் கொடுக்கணும், இப்படி லோக்கல் இதில் வந்து கொடுக்கவே கூடாது. இன்னொன்று மெயின் திங், சப்போஸ் ப்ரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம இதில் வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அது டெலீட் பண்ணலாமா முடியாதா? அது முடியும்னா டெம்பரவரியாக தான் முடியும், பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ண முடியாது. டெம்பரவரியாக மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும், அது அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெப்சைட்டை வேணால் டெலீட் பண்ணலாம், அந்த ஃபோட்டோ வந்து அவன்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அடுத்து வேறு யாராவது மூலம் அது அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் எக்காரணத்துக்கு கொண்டு ப்ரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம மொபைலில் எதுலேயுமே நம்ம எடுத்து வைக்கவே கூடாது, அது முக்கியமான திங் அந்த இது. நெக்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் இதில் எத்தனை பேர் ஒன்லி உங்கள் டிபி வந்து கான்டாக்ட்ஸ் வந்து ப்ரைவசியாக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒன்லி கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக. நான் இது ஒன்லி நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே பிக்சர் வந்து நான் ஒன்லி என் கான்டாக்ட்ஸில் மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெலகிராமில் நம்ம சௌராஷ்டிரா கம்யூனிட்டிலே தான் ஆக்சுவலாக ப்ளீடிங் சாரீஸ் இது இருக்குல்ல, அதில் ப்ளீடிங் இது வைக்கிறவங்க மடிப்பு இது வச்சு மேரேஜ் இது பண்ணுறதுக்காக டெலகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் இது கொடுக்குறாங்க ஃபுல்லாக. டெலகிராம் கொடுக்கலப்ப அவங்க ஃபோட்டோ வச்சுறாங்க டிபியாக, அதை எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா மார்க் பண்ணி போட்டு விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லைனா நான் இதை ஃபுல்லாக பரப்பி விட்டுருவேன், ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறதுனாலுமே உமனாக இருந்து கஷ்டம் தான். நம்ம டிபி வந்து வைக்கவே கூடாது, ஷோ டு எவ்ரி ஒன் வந்து தயவுசெய்து வச்சிடக்கூடாது, ஒன்லி கான்டாக்ட்ஸ் இது மட்டும்தான் வைக்கணும், அதான் முக்கியமான திங். நெக்ஸ்ட்டு சக்ஸு என்ன பார்த்துருவோம். சக்ஸுனா ஒன்றும் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பேசுகிறவன் சைபர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ரிப்ளை பண்ணலாமா? இப்போ ஒருத்தன் பேசுகிறான் ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க சைபர் ஃப்ராட்னு, அடுத்து என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடலாம். சில பேர் இன்னும் அட்வான்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிளாக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணுறது இது இந்த சக்ஸுவில் போய் பண்ணிங்கன்னா அந்த சிம்மே பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரு 15 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் சக்ஸுவில் போய் அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்மே டிசேபிள் ஆயிரும், நீங்கள் வந்து தடுக்கிறீங்க சைபர் கிரைமை. புரியுதா உங்களுக்கு? நீங்களும் ஒன் ஆஃப் த இதாக இருந்துருங்க. இதை விட்டுட்டு அட்வான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவன்கிட்டே பேசுவாங்க சில பேர், நீ என்ன பெரிய ஆளாடா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, நீ தான் சைபர் ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பண்ணிடவே கூடாது. பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை எடுத்து டேட்டிங் ஆப் இருக்குது தெரியுமா, அதில் போட்டு விட்ருவான். நல்ல அழகான ஒரு ஃபோட்டோவை போட்டு கீழே கான்டாக்ட் ஆஃப்டர் 10 PM இது நடந்தது, இது சிவகங்கையில் நடந்தது. கான்டாக்ட் மீ ஆஃப்டர் 10 PM போட்டுருவான். கால் வந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு. அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் கால் தான் ஃபுல்லாக நிறையா வந்துச்சு அங்கே அந்த கேஸில். நாங்கள் ஒரு இதில் பார்த்ததில் ஃபுல்லாக கடைசியில் சிம்மே மாற்றுற மாதிரி வந்துருச்சு இது. ஸோ சைபர் அஃபெண்டர்னு தெரிஞ்சால் அப்படியே பிளாக் பண்ணிட்டு ஒதுங்கிடணும், நம்ம போய் ஓன் இதை எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது. ரிப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த சக்ஸுன்னு இது இருக்குது. இதுக்கு வெப்சைட்டு வந்து சஞ்சார் சாதின்னு இருக்குது, இந்த காமிக்கிறேன், இதான் நேம் சஞ்சார் சாதி. இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் சப்போஸ் செகண்டில் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா அந்த மொபைலில் வந்து ஏற்கனவே கேசஸ் இருக்கா இல்லையாங்கிறது இதில் செக் பண்ணிக்கலாம். வேறு அந்த இது ரிப்போர்ட் பண்ணுறது, அக்யூஸ்டை ரிப்போர்ட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு தடவை எல்லாருமே போய் பாருங்கள், சஞ்சார் சாதி. நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒரு 20 ஆப்ஷன் கிட்டக்க இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்குன்னு ஃபண்டு அலோகேட் பண்ணி நான் இது பண்ணிகிட்ருக்காங்க, ஆக்சுவலாக ஃபுல் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று மெயின் திங் வந்து இந்த சஞ்சார் சாதியில் வந்து இப்போ சப்போஸ் அவங்க மொபைல் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நியரஸ்ட் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்கோங்க. சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு இந்த சஞ்சார் சாதி வெப்சைட்டில் அந்த சிஎஸ்ஆர் காப்பியை அப்லோட் பண்ணி பிளாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெட் கலரில் இருக்கா, பிளாக்குன்னு கொடுத்தீங்கன்னா அக்யூஸ்ட் எடுத்த வந்து வேறு சிம்மை போட்டானா உங்களுக்கே மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி புது சிம் வந்து உங்கள் லாஸான மொபைலில் போட்டிருக்கான்னு சொல்லி ப்ளீஸ் கான்டாக்ட் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் ஸ்டேஷனில் போனீங்கன்னா வித்தின் 1 or 2 வீக்ஸ்லேயே வாங்கிடலாம். மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது. ஈவன் உங்களோட ஐஎம்இயை சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் முன்னாடி ஆப்ஷன் இருக்குது. இப்போ எப்படின்னா உங்கள் ஃபோன் எடுக்கிறேன், தொலைஞ்ச ஃபோனை கடையில் கொடுத்து ஐஎம்இயை மாற்றிடுவாங்க. அந்த மாற்றினா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இந்த சிஸ்டம் சஞ்சார் சாதி வந்ததுக்கப்புறம் ஐஎம்இ சேஞ்ச் பண்ணாலுமே அது பிளாக் பண்ணும்.
ஸோ அதனால் 100% உங்கள் தொலைஞ்சு போன மொபைலை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் சப்போஸ் நீங்கள் சிஎஸ்ஆர் போடப்பே அங்கே ஸ்டேஷன்லேயே சொல்லுவாங்க, இருந்தாலும் அடிஷனல் அவங்க சொல்லிக்கிறது. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து எல்லோரும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சஞ்சார் சாதி சிச்சுவேஷன் ரிப்போர்ட். ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா எடுத்தோடனே எஃப்ஐஆர் போடணும் நெசசிட்டி கிடையாது. நிறையா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி 15 days நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக வந்த சட்டத்திலேயே 15 சிஎஸ்ஆர்ன்றது அதுதான். எஃப்ஐஆர்ன்றது தெரியும் இல்லைங்களா? ஓகே. இருப்பீங்க. கிஃப்ட் ஃப்ராடு வந்து இருக்கலே ஹைலி டேஞ்சரஸ். அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி விழுந்திருக்கு, லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு இது ஒன் டைப் ஆஃப். இன்னொன்று கிஃப்ட் ஃப்ராடு என்னென்னா ஃபாரின்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க ஃபுல்லாக. இப்போ கேர்ள்னால் பையன் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து யூகே டாக்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். இங்கே இந்த சைடு பையனா பொண்ணு பேசுகிற மாதிரி, ஆக்சுவலாக டாக்டர் பொண்ணு அங்கேருந்து பேசுகிற மாதிரி எடுத்தோடனே காசு கேட்க மாட்டாங்க. 6 மாதம் இன்ஸ்டாகிராமில் பழகுவாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியாக. நீங்கள் சரி ஃப்ரெண்டு ஆனானே டெய்லி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, ரன்னிங் போகிற மாதிரி, இது டாக்டர் இது பேஷண்ட்டை செக் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரிஜினல் டாக்டர்கிட்ட இருந்து அவங்க எல்லா ஃபோட்டோவும் சுட்டு வச்சுருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இந்த பேக் சைடு இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து நைஜீரியன் ஃப்ராடு. பக்கா நைஜீரியன் அங்கே உட்காந்தே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நைஜீரியாவில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணி உங்கள் வேலை என்னென்னா அங்கே உள்ள டாக்டர் ஃபோட்டோ வீடியோ ஃபுல்லாக டெய்லி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே இருக்கிறவங்கள ஏமாத்துறது. ஆக்சுவலாக ஈவன் இதில் அமௌண்ட் லாஸ் ஆனவும் கேர்ள் இருக்காங்கன்னா அமௌண்ட் லாஸ் ஆனாலும் விட மாட்டாங்க. என்னென்னா நியூட் கால் வான்னு சொல்லி கண்டினியூஸாக ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 times வர சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக உனக்கு காசு என்ன எனக்கு நியூட் கால் வா அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை வச்சு மிரட்டு, காசு தரேன்னு சொல்லி மிரட்டி, அந்த வீடியோ பரப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி, அவ்வளோ இதானது இந்த கிஃப்ட் ஃப்ராட். இதில் வந்து யாரும் சிக்கிடக்கூடாது. ஆக்சுவலாக இன்னொன்று மெயின் திங் வந்து நம்மகிட்ட கேர்ள் வந்து விக்டிமாக வராங்களா, பாதிச்சுக்க வராங்களா, அதில் வரதில் பார்த்திங்கன்னா 70 to 80% வந்து இந்த சொல்கிற 3 விஷயம் வந்து இருக்கும். என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காது. நெக்ஸ்ட் திங் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் திங் அந்த பொண்ணுக்கு வந்து தனியாக மொபைல் இருக்கும். ஏன் நியூக்ளியர் ஃபேமிலியில் அதிகம் நடக்குது? ஜாயின்ட் ஃபேமிலியில் என்ன இருக்குது? ஒரு சிசிடிவி இருக்குது, என்ன இருக்குது? பார்ட்டி. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்குது. மோஸ்ட்லி நம்மளுக்கு வர கேசஸில் அனலைஸ் பண்ணதில் 80% வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இந்த இதில் தான் இருக்குது. செப்பரேட் ரூம்லாம் கொடுக்கவே கூடாது. தூங்குறதெல்லாம் காமனாக இருக்கிற இடத்துல தூங்கணும். ஃபோன் தனியாக ப்ரைவசின்னு சொல்லி கொடுக்கவே கூடாது. அதான் மெயின் திங். புரிஞ்சுக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணது அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆப் தெரியும்? யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? சூப்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்பு. ஆக்சுவலாக நீங்கள் நம்பர் எடுத்து 100லாம் டைப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் அந்த ரெட் கலர் எமர்ஜென்சி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் போதும். 15 minutesல வந்து அந்த ரவுண்ட்ஸில் இருக்க போலீஸ் வந்து உங்கள் ஏரியா லேட்லாங் லொக்கேஷனோடு வந்து நிற்பாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லாரோட செல்லையும் கம்பல்சரி இது இருக்கணும். ஆக்சுவலாக இதுக்காக கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ செலவழிக்கிறாங்க. ஆக்சுவலாக காவல் உதவி ஆப் லோகோவை பார்த்துக்கோங்க. அதான் நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன். ப்ரௌன் கலரில் அந்த கேப் வச்சுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மாற்றி வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபோட்டோ போட்டு சார் தான் சொன்னார்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான். ஆமாம், இது ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்பே உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 4 பெர்மிஷன் கேட்கும். எல்லாமே முக்கியமான பெர்மிஷன். எல்லாமே ஆன் கொடுத்துருங்க. எல்லாமே அலோன்னு. கண்டிப்பாக எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது ஹெல்ப் ஆகும். மெயின் திங் இது வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷனில் ஃபோன் எடுத்து இப்போ வெட்ட வராங்க, அப்போ போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எமர்ஜென்சி ஒரு நிமிஷம் சரியான எமர்ஜென்சிக்கு முன்னே சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 3 times ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதிலே ஃபோனை 3 times ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் அலர்ட் ஆயிரும். சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து நியரஸ்ட் ஸ்டேஷன் ஏதோ அங்கே இது வந்துடும், ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேஷன். ஸோ இதை வந்து கம்பல்சரி எல்லாரோடையும் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கணும் இந்த காவல் உதவி ஆப்புங்கிறது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கு இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சர்வர் நம்ம ரன் பண்ணுறதுக்கு இதுலாம். நெக்ஸ்ட் திங் நம்ம சைல்டு போனோகிராஃபிக் ரிகலே டேஞ்சரஸ். ஆக்சுவலாக சைல்டு போனோகிராஃபி பார்க்குறதோடு இல்லாமல் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடுவாங்க சோஷியல் மீடியா, டெலகிராமு, மெசஞ்சர் குரூப்பில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. இதில் போட்டு விடுவேன் என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுலக்கு போட்டு விடுறது. அதுலக்கு போட்டு விட்டாலுமே உங்களோட ஐபிஸ்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறவங்க தான் இந்த NCMEC, நேஷ்னல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சில்ட்ரன். இது வந்து
யூஎஸில் இருக்குது, விர்ஜினியா யூஎஸில். இவங்களோட மெயின் திங் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் யார் யார் சைல்டு போனோகிராஃபிக் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபியை ஃபுல்லாக எடுத்து அந்தந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. சப்போஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் அங்கே மதுரைன்னு வருதுன்னா கண்டிப்பாக ரிமாண்டு தான். ஸோ அதனால் இதை வந்து சைல்டு போனோகிராஃபி தான் ஹைலி டேஞ்சரஸ். அது அப்லோட காரணத்துக்கு ஒன்றும் பண்ணிடவே கூடாது. அவங்களோட ஐபி வந்து எல்லாருமே வாட்சபிள் தான், மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் நினைக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஜென்ரல் திங்ஸ் நான் சொல்லிக்கிறேன். எத்தனை பேருக்கு சாம்பார் பிடிக்கும்? எல்லாருக்குமே சாம்பார் பிடிக்கும். மோஸ்ட்லி பிடிச்சா நல்லது தான். எதனால சொல்கிறேன்னா, நம்ம யூஎஸ் ஸ்டடீஸில் வந்து கோலன் கேன்சர் இருக்குல்ல, நம்ம கடைசி பாட்டு வந்து இது சாப்பாடு வந்து வெளியில் போகிற கடைசி பாட்டு கோலனில் வர கேன்சர் வந்து க்யூர் பண்ணுறவோட இது வந்து சாம்பாருக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக இது நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அடித்து பார்த்தாலே தெரியும். நேஷ்னல் சென்டர் ஃபார் லைப்ரரி மெடிசின் இருக்கும். ஆக்சுவலாக யூஎஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது, அதில் வந்து இந்த சாம்பார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே நம்மளோட கஞ்சி சாம்பார்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு செடி வளர்க்குறது, காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பாடு இது வந்து மேலே இது வைக்கிறது, காக்காக்கோ இல்லை இதுக்கோ ஒரு பறவைக்கு வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் ஆகாது. ஒரு செடி வளர்க்குறத நீங்கள் சொல்லி கொடுத்தாலே ஹைப்பர் டென்ஷன் வந்து குழந்தைக்கு வரவே வராது. டெய்லி அதுக்கு எழுந்திரிச்சோடனே தண்ணி ஊற்றணும், அது பூ பறிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் இது பண்ணி இது மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஷார்ட் டைம்னால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் இதில் இருப்பீங்க, பசியில் இருப்பீங்க. தேங்க்யூ.